அனைவருக்கும் வணக்கம். I'm Simon. I'm working as a PG assistant in chemistry in Francis Xavier's Higher Secondary School at Tuticorin. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா, நம்ம அப்கமிங் வரக்கூடிய கவர்மெண்ட் கெமிஸ்ட்ரி எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இதெல்லாம் என்னது ஃபாலோ பண்ணிக்கிறக்கூடிய சம் சர்டன் எக்ஸாம் டிப்ஸை பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஸோ முதல்ல நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 15 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். 9 2 மார்க்ஸ் கொடுத்து அதில் 6 அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 9 3 மார்க்ஸ் கொடுத்து அதில் 6 அட்டன் பண்ணணும். அண்ட் தென் 5 மார்க்ஸ் either or சாய்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுல இந்த 15 1 மார்க் கொஸ்டினை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு எப்படி கேட்கறாங்க அப்படின்னா, ஆக்சுவல் ப்ரொசீஜர் படி பாத்தீங்க அப்படின்னா 60% புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ 60%னா ஈச் 9 to 10 கண்டிப்பா நம்மளுக்கு என்னது புக் பேக்ல வந்துடும். ஆனா கடந்த ஆண்டுகள்ல பார்க்கும் போது எப்படி இருக்குது அப்படின்னா 12 13 ஒன் வேர்டு கூட நம்மளுக்கு மேக்சிமம் கேட்கறாங்க அப்படிங்கறத நம்மளுக்கு கடந்த ஆண்டு வினாத்தாட்கள் எல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு தெரியுது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா புக் பேக் ஒன் வேர்டை கரெக்டா ஒரு படிச்சுட்டாலே நம்ம பாஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள நம்ம வந்துடலாம். ஓகேவா? ஒரு 15 ஒன் வேர்ட்ல 12 ஒன் வேர்டாவது நம்ம புக் பேக்ல இருந்து நம்மளுக்கு மேக்சிமம் வந்துடுறதுனால கண்டிப்பா பாஸ் அப்படிங்கிறது கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நம்ம ஃபெயிலுங்கிறதுக்கே வாய்ப்பே கிடையாது. அப்போ நம்ம ஒன் வேர்டை முதல்ல புக் பேக்கை தரவு பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னது 10 to 12 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது நீங்க வந்தீங்க அப்படின்னா புக் பேக் கொஸ்டின்ஸை பார்க்குறோம். புக் பேக் கொஸ்டின்ஸை பார்க்கும்போது ஒரு 60% ஆஃப் த கொஸ்டின்ஸ் கம்மிங் ஃப்ரம் த புக் பேக். அது எப்படி அப்படின்னா 2 மார்க்கை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு எப்படி நம்ம சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் லெசனை நீங்க என்னது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம் குவார்டர்லி ஹாஃப்லி அப்படிங்கிறத நீங்க திரும்ப ரிப்பீட்டடா ஃபர்ஸ்ட் லெசன் 6th லெசன் 7th லெசன் இதெல்லாம் நீங்க என்னது ரிப்பீட்டடா படிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க டில் நீங்க இப்போ வரைக்கும். ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் லெசனை எப்பவுமே ஒமிட் பண்ணிடவே கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெசன் 6th லெசன். அதே மாதிரி நீங்க 2 மார்க் அப்படிங்கிறப்போ அதுல கண்டிப்பா சேலஞ்சிங்கா இருக்கிறது சென்டம் அச்சீவர்ஸ்க்கு கண்டிப்பா 2 மார்க் கம்பல்சரி தான். ஸோ அந்த கம்பல்சரியை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, அது மெயினா ஒன்னு ப்ராப்ளம் வரலாம், இல்ல அப்படின்னா ஆர்கானிக்ல இருந்து தான் வரும். ஆர்கானிக்ல எப்படி ஏபி ஐடென்டிஃபை ஏபி அப்படிங்கிற மாதிரி நம்ம என்னது கேட்கறாங்க. 3 மார்க்கை பொறுத்த மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதே மாதிரிதான் 9 3 மார்க் இருக்குது. அதுல 6 3 மார்க் நீங்க அட்டன் பண்ணணும். 6 3 மார்க்குமே எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்சிமம் ஈஸி அப்படிங்கிற கேட்டகரியில தான் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். டைரக்ட் கொஸ்டினா தான் நம்மளுக்கு வரும் நம்ம சப்ஜெக்டை பொறுத்தளவு. ஸோ அந்த 3 மார்க்கை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு கம்பல்சரி மட்டும்தான் கொஞ்சம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி நம்ம எழுதுற மாதிரி கேட்பாங்க. அது ஒன்று 2 மார்க்ல ஆர்கானிக் கேட்டுட்டாங்க அப்படின்னா இதுல ப்ராப்ளம் வரலாம். இல்லைன்னா 5th சாப்டர்ல இருந்து முந்தைய ஆண்டுகள் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ 3 மார்க்ல ஆர்கானிக் வந்தது அப்படின்னா இது வரைக்கும் நம்மளுக்கு மெயினா 13th சாப்டர்ல உள்ள மெயின் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நம்ம பாத்துக்கிறோம். இப்போ 5 மார்க் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 5 மார்க் கொஸ்டின் நம்பர் வினாத்தாட்கள்ல 34ல இருந்து 38 உள்ளடக்கியது தான் 5 மதிப்பெண்கள் வினாக்கள். ஸோ அந்த 5 மார்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம பாடத்துல எக்ஸ்க்ளூசிவ்லி எப்படி இருக்குது அப்படின்னா 3+2 தான் இது வரைக்கும் மேக்சிமம். அந்த 5 5 மார்க் இருக்குது அப்படின்னா அதுல டைரக்டா 2 5 மார்க் இல்லைன்னா 3 5 மார்க் தான் டைரக்டா வருது. அதுல 5 5 மார்க்ல பாத்தீங்க அப்படின்னா 2 5 மார்க் டைரக்டா கேட்டுறாங்க. மீதி 3 இதை 3 இல்லைன்னா 2 என்ன பண்றாங்க 3+2 கேட்கறாங்க. ஸோ அதை எப்படி நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம கெமிஸ்ட்ரி சிலபஸை பொறுத்தளவு நம்மளுக்கு இந்த மொத்தம் 15 லெசன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 15 லெசனை எப்படி செப்பரேட் பண்றாங்க அப்படின்னா 5 5 செப்பரேட் பண்ணிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 to 5, அடுத்தது 6 to 10, அடுத்தது 11 to 15. ஸோ இந்த 3 கேட்டகரியா தான் நம்மளுடைய சிலபஸை டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி ஒரு 2 மார்க்கோ ஒரு 3 மார்க்கோ 5 மார்க்கோ எப்படி செட் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸை பொறுத்தளவு முதல் 5 லெசன்ஸ்ல இருந்து ஒரு 3 2 மார்க் கேட்கறாங்க. அடுத்த 5 லெசன்ஸ் அதாவது 6 to 10ல இருந்து 3 2 மார்க் கேட்கறாங்க. கடைசி 11 to 15ல இருந்து 3 2 மார்க். ஸோ அப்போ டோட்டலா 9 2 மார்க்ஸ் நம்மளுக்கு வந்திருந்தது. இப்படிதான் கொஸ்டினை சூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ்ல இருந்து மொத்தம் 3 2 மார்க் வரும். நீங்க ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னது இந்த மாதிரி தான் 2 மார்க்ஸ் ஒரு முதல் 5ல இருந்து 3 2 மார்க் வருது. ஓகேவா? அதே மாதிரி தான் 3 மார்க்கும் முதல் 5ல இருந்து 3 3 மார்க் வரும். அது டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின் செட்டரை பொறுத்து தான். எதுல இருந்து 2 மார்க் எந்த லெசன். இப்போ ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 2 மார்க் கேட்கறாங்க அப்படின்னா அதே ஃபர்ஸ்ட் லெசன்
லெசன்ல இருந்து 3 மார்க் கேட்கணும்ங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ்ல இருந்து 2 மார்க்ஸ், ஃபர்ஸ்ட் 5 லெசன்ஸ்ல இருந்து 3 மார்க்ஸ், அதே மாதிரி 6 to 10, 11 to 15 இப்படிதான் 3 கேட்டகரியா பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி கொஸ்டின் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, எப்படி நம்ம வந்து எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து புக் பேக் கொஸ்டின்ஸை தான் மெயினா வந்து கவர் பண்ணணும். புக் பேக் அப்படிங்கிறப்போ நீங்க எப்படி அப்படின்னா 60% ஆஃப் த புக் பேக், அதாவது கொஸ்டின் செட்டரே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, கொஸ்டினை எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னா எல்ஓடி, எம்ஓடி, ஹெச்ஓடி. ஸோ 3 கேட்டகரியா தான் கொஸ்டினை செட் பண்ணுவாங்க. 3 கேட்டகரி அப்படிங்கிறப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, லோயர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ல உள்ள கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம மினரல் அண்ட் ஓரு, அதே மாதிரி வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங், இந்த மாதிரியான டைரக்டான கொஸ்டின்ஸ். எப்படி விச் டைப் ஆஃப் ஓர் இஸ் கான்சென்ட்ரேட்டட் பை ஃப்ளோட் ஃப்ளோட்டேஷன், இந்த மாதிரி டைரக்டா வரக்கூடிய கொஸ்டின்ஸ், புக் பேக்ல இருந்து டைரக்டா எடுக்கக்கூடியது மான்ஸ் ப்ராசஸ், அந்த மாதிரி டைரக்டா வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் மெயினா ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து எனது எல்ஓடி பேஸ்ல கேட்கறாங்க. இப்போ மிடில் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் எம்ஓடி பேஸ்ல கேட்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் அப்படின்னு கேட்கறோம்னா நம்ம வந்து எலிங்கம் டயக்ராம் இருக்குது, அதே மாதிரி கடைசி ரிஃபைனிங் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு, அதுல இருந்து கூட எம்ஓடி பேஸ் பண்ணி கேட்கலாம். ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில் வந்து மெயினா என்னது, நம்ம கொஸ்டினை பொறுத்தளவு 1 இல்லைன்னா 2 தான் வரும். அது ஐதர் கம்பல்சரியா கூட இருக்கலாம், இல்லைன்னா ஓப்பன் சாய்ஸ் கொஸ்டினா கூட வரலாம். ஓகேவா? ஸோ நம்ம கொஸ்டின் எப்பவுமே இப்போ ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் எப்பவுமே செட் பண்றதுக்கு பாக்குறாங்க. ஓகேவா? சோ இது வந்து நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது, எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்ப நான் சொன்ன வேலையே நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ அதே மாதிரி அந்த ஸ்லோ லேர்னர் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஸ்லோ லேர்னர்ங்கிறது யாருமே நம்மளுக்கு கிடையாது. படிப்பு மேல ஆர்வம் இல்லாம இருக்கிறவங்கள தான் நம்ம ஸ்லோ லேர்னர்ங்கிறோம். சோ ஸ்லோ லேர்னர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை நம்ம சப்ஜெக்டை பொறுத்தளவு. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 15 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 15 1 மார்க் கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து எப்படின்னா 12 கொஸ்டின்ஸ் ஆகுது மேக்ஸிமம், அதிகபட்சம் கேட்கலாம் அப்படின்னா 12 இல்லைன்னா 11 வந்து எனது புக் பேக் கொஸ்டின் நம்ம கேட்கலாம். ஒரு 4 இல்லைன்னா 3 தான் புக் இன்சைட்ல இருந்து நம்மளுக்கு வருது. ஓகேவா? சோ இது வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நீங்க வந்து ஃபெயில் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு நம்ம போக வேண்டிய அவசியமே, நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு 2 மார்க் இல்லைன்னா ஒரு 3 மார்க் 1 வேர்டு பிளஸ் ஒரு 5 மார்க் நம்ம வந்து படிச்சு நம்ம கரெக்டா எழுதினாலே நம்ம பாஸ்ங்கிற ஒரு கேட்டகரிக்கு வந்துடலாம். இப்ப நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல இருக்கக்கூடியது, அதாவது முதல் பாடம், 6வது பாடம், 2வது பாடம், 7வது பாடம், இதெல்லாம் நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஒரு 60ல இருந்து 70% மார்க் வந்து நம்ம வந்து ஈஸியா வாங்கிடலாம். ஆனா எந்த கேள்வியையுமே நம்ம வந்து விடக்கூடாது. எல்லா கேள்வியையுமே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா படிச்சிடணும். ஓகேவா?